நாம இந்த மாதிரி வாழைப்பழம் வாங்குவோம். வாழைப்பழம் வாங்கும்போது இயற்கையான முறையில பழுக்க வைத்தது எது, மருந்துகள் வைத்து பழுக்க வச்சது எதுன்னு நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இந்த மாதிரி இது ஆர்கானிக் ஃபார்ம்ல இருந்து வாங்கின பனானா பாருங்க, இப்பதான் ஒண்ணா பழுக்க ஆரம்பிக்கும். அப்புறம் வாழைப்பழம் இயற்கையா பழுக்க வைக்கிறதுல பழங்கள் மட்டும்தான் மஞ்சள் நிறத்தை கொடுக்கும். இந்த காம்புகள் பச்சை கலரா தான் இருக்கும். அதுவே கெமிக்கல் வச்சு பழுக்க வைக்கிற பழத்துல இந்த காம்புகளும் மஞ்சள் நிறமா மாறிடும். இதுல பாருங்க, இது ஆர்கானிக் ஃபார்ம்ல இருந்து வந்த பழம். பழம் மட்டும்தான் பழுத்திருக்கு, இந்த காம்புகள் கிரீனா இருக்கு பாருங்க. இப்படிதான் ஒன்னொன்னா பழுக்க ஆரம்பிக்கும். பழம் பழுக்க ஆரம்பிச்சாலும் அதோடைய காம்பு பகுதி பாருங்க கிரீனா தான் இருக்குது. பழம் மட்டும்தான் பழுத்திருக்கு, இந்த காம்பு கிரீனா இருக்குது. இதை பார்த்து வாங்குங்க. இந்த மாதிரி மதியம் செஞ்ச சாப்பாடு மிஞ்சிடுச்சுன்னா அதை நம்ம சூடுபடுத்தி நைட்டு ஆறி போயிடும். சூடுபடுத்துறதுக்கு ரொம்ப ஈஸி. மதியானம் செஞ்ச சாம்பார் சாதம் இதை சூடு செய்கிறதுக்கு நம்ம குக்கரில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளார இந்த பாத்திரத்தை இறக்கி வச்சு ஒரு சவுண்டு விட்டு எடுத்திங்கன்னா அப்போ செஞ்ச சாப்பாடு போல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். குக்கரில் இப்போ வச்சுட்டேன் நான், ஒரு சவுண்டு வந்துடும். ஓப்பன் பண்ணி பார்த்தா சாப்பாடும் நம்மளுக்கு சூடாகிக்கும், பாத்திரம் கழுவுற வேலையும் நமக்கு மிச்சம். ரொம்ப ஈஸியானது. அடுப்பில் வச்சு ஒரே ஒரு சவுண்டு போதும். இதே மாதிரி மதியானம் செஞ்ச சாப்பாடு கூட இப்படி செய்யலாம். வெய்ய காலத்தில் சாப்பாடெல்லாம் சீக்கிரம் கெட்டு போயிடும். அதுக்கு இந்த மெத்தடு நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நான் இந்த மாதிரி தான் சூடு பண்ணுவேன். குழம்பு சாப்பாடும் ஒன்று மேலே ஒன்று வச்சு சூடு பண்ணும்போது நம்மளுக்கு கேஸும் மிச்சம், பாத்திரம் கழுவுற வேலையும் மிச்சம், சாப்பாடும் அப்போ செஞ்சது போல் ஃப்ரெஷ்ஷாகவும் சூடாகவும் இருக்கும். சாப்பாடை வேஸ்ட் ஆக்காமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா சூடாக இருக்குது. இது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். சூடாக இருக்குது. அப்போ செஞ்ச சாப்பாடு மாதிரியே இருக்கும். வேஸ்ட் ஆக்காமல் நம்ம செஞ்சுக்கலாம். பேன்லாம் வச்சு இது பண்ணும்போது அது கொஞ்சம் ட்ரை ஆகிக்கும். குக்கருக்குள்ளே வச்சு நம்ம சூடு பண்ணும்போது அது நல்லா அப்போ செஞ்ச சாப்பாடு போலவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். குக்கரில் தண்ணி வச்சு இது பண்ணிறனால குக்கரும் வேஸ்ட் ஆகுது. இந்த குக்கரை நம்ம அடுத்த நாள் சமையலுக்கு கூட பயன்படுத்திக்கலாம். குக்கருக்குள்ளார வச்சு இது பண்ணி சவுண்டு விட்டு எடுத்தால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த மாதிரி நீர் பூசணி வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில், இது உடம்புக்கு நல்லது. இது ஃப்ரிட்ஜில் அதிக நாள் ஸ்டோர் பண்ண முடியாது. பெருசாக வாங்கியும் நம்மளால ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க முடியாது, அவ்வளோ நம்மளுக்கு தேவையும் இருக்காது. அதனால் நீங்கள் இதை வாங்கிட்டு வந்தோடனே இதில் இருக்க விதைகளை நீக்கிடுங்க. இந்த பூசணி, இந்த வெள்ளை பூசணி, சிவப்பு பூசணி எது வாங்கினாலும் நீங்க முதல்ல இதுல இருக்க இந்த விதை பகுதியை நீக்கிடுங்க. அப்புறம் இதுல இருக்க இந்த தோல் பகுதியை நல்லா சீவிடுங்க. விதைகளையும் தோலையும் நீக்கிட்டு இந்த மாதிரி துண்டுகள் போட்டு இந்த மாதிரி தண்ணியில போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிட்டீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். நீங்க வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி
ஸ்டோர் பண்ணி தண்ணியில் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையானப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்களேன். நீங்கள் என்னுடைய வீடியோஸ் பார்க்கும்போது ப்ளீஸ் அதுக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். நாம் இந்த மாதிரி பிரெட் பேக்கெட் வாங்கியிருப்போம். அதுக்கு சம்டைம்ஸ் ரப்பர் பேண்ட் போட்டு கொடுப்பாங்க, இல்லாட்டி அதுக்கு ஒரு இது மாதிரி டைட்டாக சுற்றி கொடுப்பாங்க. சில சமயம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கிளிப்புங்க கூட போட்டு செக்யூர் பண்ணி வச்சிருப்போம். அதோட ரொம்ப ஈஸி, அவசரத்துக்கு ரப்பர் பேண்டோ இந்த மாதிரி கிளிப்போ முன்னாடி இல்லைன்னா நீங்கள் ப்ரெட்டை இப்படி நல்ல டைட்டாக ட்விஸ்ட் பண்ணி இந்த மாதிரி செக்யூர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அது நல்லா ஏர் டைட்டா கழண்டே போகாது, பிரெட்டும் சாஃப்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். நாம இந்த மாதிரி தலகாணிக்கு பில்லோக்கெல்லாம் உர போடுவோம். உர போடும்போது இந்த மாதிரி ஒயிட்டா இருக்க தலகாணி உர போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம கிட்ட வேஸ்டா இருக்க டிஷர்ட் இத போட்டுட்டு நம்ம எப்பயும் போடுற பில்லோ கேசஸ் போட்டோம்னா, தலகாணி உரைய போட்டோம்னா நம்ம தலையில இருக்க வேர்வை அதெல்லாம் தலகாணியில படிஞ்சு தலகாணி அழுக்காகாம இருக்கும். சில சமயம் நம்ம தலையில வைக்கிற எண்ணெய்கள் கூட அந்த தலகாணியில பட்டு தலகாணி ஒரு மாதிரி கரையான மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி உள்ளார நீங்க வேஸ்டா வச்சிருக்க டிஷர்ட்டை போட்டு அதுக்கு மேல உர போட்டீங்கன்னா தலகாணி எப்பயுமே புதுசு போல இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன்.